தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுவதை உறுதி செய்த ஆளுநர் மாளிகை. நாளை காலை 10 மணிக்கு புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் அருளேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஐம்பத்து 9 ஆண்டுகளுக்கு பின் தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் பதவி. ராகுல் காந்தி ஒப்புதலோடு உறுதி செய்தார் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால். அமைச்சராக போகும் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்க முடிவு. மற்றொரு எம்எல்ஏ விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்படும் என தகவல். விஜய் அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தை கட்சி, IUML கட்சிக்கு தலா ஒரு இடம். BCK சார்பில் வன்னியரசு அமைச்சராகிறார். நாளை விரிவாக்கம் செய்யப்படும் அமைச்சரவையில் 21 அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என தகவல். கூட்டணி கட்சிகளை தவிர்த்து தாவேக்காவை சேர்ந்த 17 பேர் பதவியேற்க ஏற்பாடு. தாவேக்கா அமைச்சரவையில் அதிமுக இடம் பெறுவதில் எந்த தவறும் கிடையாது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சித் தலைவர் காதர் முஹிதீன் பேட்டி. தமிழ்நாடு அமைச்சரவையில் 2 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ராஜேஷ்குமார், விஸ்வநாதனுக்கு உளவார்ந்த வாழ்த்துக்கள் என காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் எக்ஸ் பதிவு. அதிமுகவினருடன் குதிரை பேரம் இல்லை என்பதை முதலமைச்சர் விஜய் நிரூபிப்பாரா? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. இன்னைக்கு குதிரை பேரம் இல்லை என்பதை வெளிப்படையாக முதல்வர் அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு அதிமுக ஒரு குரூப் போய் அவரே நேரடியாக சந்திக்கிறார். அது எந்த வகையில் நியாயம் என்பது இன்னைக்கு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மண்பாண்ட தொழிலாளர்கள், தனிநபர்கள் வண்டல் மண் எடுக்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். tne.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் அனுமதி அளிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு. பேரவையில் தாவேக்கா அரசு பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது ஊழல் நடைபெற்றதாகவும் அது குறித்து CBI விசாரணை தேவை எனவும் மனுவில் கோரிக்கை. தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடும் முடிவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரவேற்பு. மதுக்கடை திறக்காத நாட்களுக்கான தொகையை திருப்பி அளிப்பது குறித்து 2 வாரங்களில் அரசு பரிசீலிக்க வேண்டும் என உத்தரவு. நிலுவையில் உள்ள தகுதியான விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் விரைவில் ரேஷன் அட்டை விநியோகம். ஓரிரு மாதங்களில் 4 லட்சம் ரேஷன் அட்டை விநியோகிக்கும் பணிகளை முழுவதுமாக முடிக்க வேண்டும் என உணவுத்துறை உத்தரவு. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் சுட்டரித்த கோடை வெயில். டெல்லியில் 114 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், உத்தரப்பிரதேச மாநிலம் பாண்டா பகுதியில் 118 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவு. நடப்பாண்டில் அதிகபட்ச அளவாக சென்னையில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. வேலூர், திருத்தணியில் தலா 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாடு காவல்துறை தலைமையக IGயாக அவினேஷ்குமார், வடக்கு மண்டல IGயாக பிரவீன்குமார் அபினவு நியமனம். சென்னை குற்றப்பிரிவு IGயாக சரவண சுந்தரன் நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. தமிழ்நாட்டில் மேலும் 15 IPS அதிகாரிகள் மாற்றம். சிங்கப்பெண் சிறப்பு பிரிவு IGயாக பவானீஸ்வரியை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. அம்மா உணவகங்களில் தரமான உணவு வழங்க சென்னை மாநகராட்சிக்கு நகராட்சி நிர்வாகத்துறை கடிதம். அம்மா உணவகங்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி பொருட்களை கொள்முதல் செய்ய பொது செலவினங்களை பயன்படுத்திக் கொள்ள உத்தரவு. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் இருக்கைகள் ஆதவ் அர்ஜுனாவை அமர வைத்து பேனா கொடுத்து வாழ்த்திய முதலமைச்சர் விஜய்.
பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆதவ் அர்ஜுனா முதலமைச்சருக்கு புத்தகம் பரிசு. கிட்னி மோசடி புகார் தொடர்பாக மீண்டும் விசாரணை நடத்த தயாராகும் சுகாதாரத்துறை. மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், இடைத்தரகர்கள் என யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை உத்தரவு. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் அடுத்த தலைமுறைக்கான அதிநவீன கடலோர கண்காணிப்பு கப்பலான சங்கமித்ரா நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுக்க இந்திய கடலோர காவல் படை சிறப்பு ஏற்பாடு. தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி முதல் மே வரையிலான 5 மாதங்களில் 3.25 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிப்பு, 17 பேர் உயிரிழப்பு என அதிர்ச்சி தகவல். சென்னை ராயபுரத்தில் காதலித்து ஏமாற்றியதாக காதலனின் திருமணத்தை நிறுத்திய இளம்பெண். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக சென்ற சமூக ஆர்வலரின் முகத்தில் தாக்கிய ஆய்வாளரின் செயலால் அதிர்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அருகே பாலாற்றில் குளிக்க சென்ற 2 பெண்கள் பரிதாப உயிரிழப்பு. ஆழம் அதிகமான பகுதிக்கு சென்றதால் விபரீதம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம். சாலையில் சீறி பாய்ந்த வண்டிகளை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம். ஈரான் போரில் 42 விமானங்களை இழந்த அமெரிக்கா. அமெரிக்க நாடாளுமன்ற குழு ஒப்புதல். ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டால் ஈரான் மீது 3 நாட்களில் தாக்குதல் தொடங்கும். காலக்கெடு விதித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் அதிதீவிரமாக பரவி வரும் எபோலா வைரஸ் பாதிப்பால் இதுவரை 136 பேர் உயிரிழப்பு. இந்த வைரஸிற்கு இதுவரை எந்தவித தடுப்பூசிகளோ மருந்துகளோ கண்டறியப்படவில்லை என அதிர்ச்சி தகவல். விளையாட்டில் இந்தியாவில் சூப்பர் ஸ்டார் விராட் கோலி அனைத்து வடிவ கிரிக்கெட்களிலும் டாப்பில் இருப்பவர் கோலி என SRH அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் புகழாரம். களத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையை இழக்காமல் இயல்பாகவே செயல்படுவார் மகேந்திர சிங் தோனி. அவரது செயல்பாடு தன்னை மிகவும் ஈர்த்ததாக சென்னை அணியின் இளம் வீரர் டெவல் பிரேவிஸ் புகழாரம். சொந்த மண்ணில் நடந்த டெஸ்டில் பாகிஸ்தானை முதல் முறையாக ஒயிட் வாஷ் செய்தது வங்கதேச அணி. 2வது டெஸ்டில் 78 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2-0 என தொடரை கைப்பற்றியது வங்கதேசம்.